அன்றைக்கி ஒரு நாள் நான் செம்ம கடுப்பாயிட்டேங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி நான், அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் பாப்பா நாங்களாம் டாட்டா போகிறோம். நீங்களும் வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போகலாமா? அண்ட் வணக்கம் சென்னை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 90s கிட்ஸோடைய ஒரு ஃபேவரட் பிளேஸ் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி தான். ஆனால் இது சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை. இது வீடியோட எண்டில் சொல்கிறேன் அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி கூப்பிட்டு போவாங்க. பட் நான் ஸ்கூலில் கூப்பிட்டு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் மாமா அங்கே தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு தடவை தான் வந்திருப்பேன். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வரணும்னு நினச்சி என்னால் வர முடியல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸு. ஸோ வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் நான், எங்கள் அம்மா, பாப்பா மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில். ஸோ நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு தியேட்டர். இந்த தியேட்டரில் வந்து என்னெல்லாம் போட்டு காட்டுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கை பற்றியான, அதாவது பியாண்ட் த ஸ்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலிங்காக காட்டுவாங்க. அதை பற்றின வந்து வீடியோ தான். ஒரு 20 மினிட்ஸ் அப்படிக்கிட்ட இருக்கும். உள்ளே வந்து தியேட்டரில் வந்து ஃபோன் அலோவ் பண்ணலன்றதுனால என்னால் உள்ளே இருக்கிறத வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த நிறைய விஷயம் இதில் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. நீங்களே கேட்டிங்கன்னா இதில் கூட அந்த சவுண்ட்லாம் வரும். லைக் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா, அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அம்மா இந்த பஸ்ஸில் முடிச்சிட்டாங்க. பின்னாடி இருக்க 2 பேரும் பார்த்துட்டு அவங்களும் சிரிச்சிட்டாங்க. பரவாயில்லையே இவங்க முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, நம்ம முடிக்கலான்னு பார்த்தா இவங்க முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னாக போச்சு. நான், அம்மா, பாப்பா நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ்னாச்சும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம போனால் தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். பாப்பாவும் ஆடி ஆடி நல்லா களைச்சி போய் தூங்கிட்டாங்க நல்லா. ஸோ வந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது என்ன பிளேஸ்னால் பிளானிட்டோரியம். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய், டேக் கேர்.